திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 318 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 61. திரு வாதவூரடிகளுக்கு பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எழுந்தருளிய சிவபெருமான் சாஸ்திர தீட்சை செய்தருளும் வேளையிலே இருவினை ஒப்பு ஆன்மாக்களுக்கு வரவேண்டும், இருவினை ஒப்பு வந்தவர்களுக்கு நம்முடைய பதத்தை கொடுத்து பிறவித் துன்பத்தை நீக்குவோம் என்று சொல்லியருளிய ஞான குருபரன் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள், அந்த இருவினை ஒப்பு என்று வரும் என்றால், யாம் இருக்கின்ற ஸ்தலங்கள் தோறும் சென்று எம்மை தொழுது சிவஸ்தலத்தில் வசித்தல் முதலிய சிவ புண்ணியம் செய்யும் நன்மையினாலே இருவினை ஒப்பு வரும் என்று உபதேசிக்கின்றார். அப்படி உத்தமோத்தம ஞானதேசிகமூர்த்திகளாக எழுந்தருளிய சிவபெருமான் சிவஸ்தலத்தின் பெருமை, சிவஸ்தலத்திலே எம்பெருமானை தொழுவது வசிப்பது முதலிய சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும் என்று உபதேசித்த அந்த தருணத்தில் நாம் சிவக்ஷேத்திர மகிமை, மூர்த்தி ஸ்தலம், தீர்த்தம் என்று எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற பெருமை, சிவாலய தாத்பரியம், சிவாலய மகோத்சவ தாத்பரியம் என்று சிவாலய தரிசன விதி, ஆலயத்தில் செய்யக்கூடாத குற்றங்கள் என்றெல்லாம் இந்த இடத்தில் சிந்தித்திருக்கின்றோம். இனி அந்த இருவினை ஒப்பு இப்படிப்பட்ட சிவ புண்ணியத்தினால் வரும் என்று அருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள், எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள், இனி கனகசபையிலே விளங்கிய எம்முடைய இயல்பு உமக்குச் சொல்லுவோம் என்று திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். இந்த இடத்தில் வருகின்ற திருப்பாடல், என்று கூடும் இப்பருவம் என்று இயம்பில் யாம் இருந்துள்ள இடந்தொறும் இறைஞ்சி நன்றிசேர் சிவபுண்ணியம் புரியும் நன்மையால் இது நணுகும் என்று அறி நீ. மன்றில் ஆன எம் இயல்பு உனக்கு உரைக்கின் மாசிலா உரு 3 அவற்று அருவம் 1 பேரொளி 1 அருவுருவம் 1 தான் அருளுவம் என்று உணர்வாய் என்பது திருப்பாடல். இந்த திருப்பாடலின் முதல் பகுதியிலே சிவக்ஷேத்திர தரிசனத்தின் அருமையினை சொல்லி அருளுகின்றார். என்று கூடும் இப்பருவம் என்று இயம்பில் யாம் இருந்துள்ள இடம் தோறும் இறைஞ்சி நன்றி சேர் சிவ புண்ணியம் புரியும் நன்மையால் இது நணுகும் என்று அறினி என்பது இந்த திருப்பாடலினுடைய முதல் பகுதி. இதிலே அருளுகின்றார், இந்த மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் ஒருவருக்கு எப்பொழுது வந்து பொருந்தும் என்று நீ கேட்டார், நாம் வீற்றிருக்கும் ஸ்தலங்கள் தோறும் சென்று நம்மை தரிசித்து வணங்கி நன்றி சேர் சிவபுண்ணியம் புரியும் நன்மையினால் இது நணுகும். நன்மை பொருந்திய சிவ புண்ணியங்களை செய்யும் விசேஷத்தினாலே இது வந்து பொருந்தும் என்று நீ அறிவாயாக என்று இதனை உபதேசிக்கின்றார். இந்த பதிப்புண்ணியங்களின் விரிவுகளையெல்லாம் இனிவரும் செய்யுள்களிலே கூற இருக்கின்றார். அதோடு இந்த பதிப்புண்ணியங்களை சிவத்தல யாத்திரை செய்யும் போது அது திருவருளை முன்னிட்டு நின்று செய்ய வேண்டும். அன்றி உலக பயன்களுக்காக செய்தால் உலக பயன்கள் வந்து சேரும். ஆனால் திருவருளை முன்னிட்டு செய்தால்தான் மல பரிபாகம் ஆகும், இருவினை ஒப்பு வரும். இறைவனின் திருவருள் சக்தி ஆன்ம அறிவிலே பதியும். இந்த சிவபுண்ணியம் மலபரிபாகத்தை கொடுக்கக்கூடிய சிவபுண்ணியம், மலபரிபாகத்தை கொடுக்க மாட்டாதவை பசு புண்ணியம். எனவே நன்றி சேர் சிவபுண்ணியம் என்று சிவபுண்ணியத்தை விசேஷிக்கின்றார். இவ்வாறெல்லாம் உபதேசித்து அருளிய சிவ பரம்பொருள் இனி அடுத்ததாக இந்த திருப்பாடலின் 2வது பகுதியிலே அருளுகின்றார். மன்றில் ஆன எம் இயல்பு உனக்கு உரைக்கின். அது அவ்வாறு நிற்க கனகசபையின் கண் பொருந்திய நமது தடஸ்த லட்சணமாகிய பொது இயல்பை உனக்கு சொல்லப் புகுகின்றேன் என்று அருளி, இறைவனார் தம்முடைய 3 திருவுருவங்களின் இயல்பை விளக்குகின்றார், உபதேசிக்கின்றார். கனகசபையின் கண் பொருந்தியிருக்கின்ற பெருமான், ஸ்வரூப நிலையில் இருக்கின்ற அந்த பரமசிவனா ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு எடுத்துக்கொள்வது தடஸ்த லட்சணமாகிய 3 திருவுருவங்கள். அவற்றை விளக்குகின்றார் சிவபெருமான் பரமாச்சாரிய திருக்கோலத்திலே. நமக்கு மாசுயிலா உருவம் 3, நமக்கு குற்றமற்ற வடிவங்கள் 3 இருக்கின்றன.
அவற்றுள் ஒன்று அருவம். அந்த மூன்றிலே ஒரு வடிவம் அருவமாகும். ஒன்று பேரொளி அரு உருவம், மற்றொரு வடிவம் தேஜோமயமாகிய அரூபமாகும். மூன்றாவது திருமேனி உருவம் ஆகும், அருள்மயமாகிய உருவம் ஆகும் என்று நீ அறிவாயாக என்று எம்பெருமான் தன்னுடைய தடஸ்த நிலையிலே தாம் எடுத்துக்கொள்ளும் ரூபம், ரூபாரூபம், அரூபம் என்ற மூன்று வடிவங்களை இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு உபதேசித்து அருளுகின்றார். ஊரும் பேரும் உருவமும் இல்லாத இறைவனார் ஊரும் பேரும் உருவமும் எடுத்துக்கொண்டு அருளுவது ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் என்னும் திருவருள் மயமாகிய பஞ்சகிருத்திய நிகழ்ச்சியின் பொருட்டே. எனவேதான் மன்றில் ஆன எம் இயல்பு, அந்த கனகசபை, அதிலே அந்த திருச்சிற்றம்பலத்திலே நடிக்கின்ற என்னுடைய இயல்பு என்று அருளுகின்றார். இங்கே மன்று என்பது பராசக்தி, திருச்சிற்றம்பலம் என்பதே பராசக்திதான். அந்த பராசக்தியை இடமாக கொண்டு எம்பெருமான் அங்கே நடிக்கின்றார், திருநடனம் புரிகின்றார். அவ்வாறு பெருமான் மூன்று வடிவங்களை எடுத்து கொண்டாலும் அது நம்முடைய உடம்பு போல மாயாகாரியமான உடம்பு அல்ல, உருவம் அல்ல. எனவே அதனை மாசுயிலா உரு மூன்று என்று, அது குற்றமற்ற வடிவம். இறைவன் எடுத்துக்கொள்கின்ற திருமேனிகள் அவை குற்றமற்ற வடிவங்கள் என்று திருப்பாடலிலே அமைகின்றது. மாசு இல்லாத அருள் உருவம்தான் இறைவனினுடைய திருமேனி. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்பது திருவருட்பயன் முதல் குறள். உவமிக்க முடியாத ஒப்பில்லாத உயர்வுடைய இறைவன் எழுத்து ஒலிகள் பிறப்பதற்கு மூலமான நாதம் உடலுக்கு பிராணன் போல எழுத்துக்களுக்கு ஆதாரமாய் இருப்பது போல அந்த ஜடமான அகரம் போல் இன்றி அறிவு ஸ்வரூபியாய் தன்னளவிலன்றி ஜடம் சித் என்ற தன்னின் வேறான எல்லா பொருட்களின் உள்ளும் புறமும் அவை எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியும் ஔபஷ்யலேடிகமாய் நிற்கும். அது பொதுநிலை, சிறப்பு நிலை என்கின்ற ஸ்வரூபம், தடஸ்தம் என்று எந்த நிலையிலும் எக்காலத்திலும் மாறுபாடு இன்றி ஒரே தன்மை தாய நித்த பொருளாய் நிற்கும். அப்படி இருக்கின்ற உயர்ந்த பொருளாகிய அந்த சிவ பரம்பொருளினால் உயிர்களுக்கு என்ன பயன் என்றால், தன் நிலைமை மண் உயிர்கள் சாரத் தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று இரண்டாவது குறளிலே அருளுகின்றார் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார். ஸ்வரூப நிலையில் அந்த பரமசிவனார் திகழ்ந்தாலும் அதனால் உயிர்களுக்கு என்ன பயன் என்றால், உயிர்களை கணப்பொழுதும் பிரியாத சிவபெருமான் தன்னுடைய நிலைமை, அதாவது பிறப்பு இறப்புகள் இல்லாத மாறாத அறிவு ஆனந்த தன்மை, அந்த சச்சித் ஆனந்தம் உடைய அந்த தன்மையை அவனைப் போலவே நித்தப்பொருளாய் அவனை மன்னியிருக்கின்ற தன் இனமான உயிர்களும் பெற வேண்டும் என்பதற்காக அப்பரம்பொருளை இந்த உயிர்களெல்லாம் வழிபாட்டினால் சார்ந்து நிற்க, அவ்வுயிர்களும் பெருமானின் நிலைமையான பிறப்பு இறப்புகள் அற்ற மாறாத சச்சித் ஆனந்த தன்மையை இந்த உயிர்களும் பொருந்தும்படி உவந்து அளிக்கும் பெருமான். அவர் தன் சமவேத சக்தியாகிய திருவருளுடன், அந்த திருக்கருணையுடன் நீக்கமின்றி நிற்பார். எனவே ஸ்வரூப நிலையில் எம்பெருமான் பேரறிவு மயமாக சச்சித் ஆனந்தமாக திகழ்கின்றார். அதனால் உயிர்கள் பெறும் பயன் என்பது இந்த உயிர்களையும் பெருமானைப் போலவே பிறப்பு இறப்புகள் இல்லாத மாறாத அறிவு ஆனந்த தன்மையை பெரும்படி செய்கின்றார் இறைவன். அதுவே உயிர்கள் பெறுகின்ற பலன். இறைவன் பேரறிவு உடையவர். பேரறிவின் வெளிப்பாடு என்பது பெரும் கருணைதான். எண்ணற்ற உயிர்களின் தலைவனாய் இமைப்பொழுதும் நீங்காது அவற்றோடு அத்வைதமாய் கலந்து நிற்கும் இறைவன் அவனைப் போல மாறாத பேரறிவும் மாறாத பேர் ஆனந்தமும் அவரது அடிமையான உயிர்களும் பெற்று உய்யும்படி உயிர்கள் பக்குவமுற்று அவனை சார்ந்த அந்த உயிர்களுக்கு இவற்றையெல்லாம் நேரே வழங்குவார் எம்பெருமான். இது பக்குவமுற்ற உயிர்களுக்கு பெருமான் செய்கின்ற கருணை.
தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை என்பதும் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் என்பதும் திருவாக்குகள். எனவே பக்குவமுற்று இறைவனைச் சார்ந்த உயிர்களுக்கு சிவமாம் தன்மையினை நேரே வழங்குவார் எம்பெருமான். பக்குவமுறாத உயிர்களுக்கு, பக்குவம் அடையாத உயிர்களுக்கு இறைவன் என்ன அருளுவார் என்றால், அந்த பக்குவத்தை பெறும்படி உயிர்களை செலுத்திக் கொண்டும் அதே நேரம் தன்னுடைய சக்தியாகிய திருக்கருணையில் மாற்றமின்றி ஒருபடித்தாய் நிற்பார் இறைவர். எனவே முதலில் சொன்னது சிவத்தின் தன்மை, அடுத்ததாகச் சொன்னது அந்த திருவருளினால் உயிர்கள் அடையும் முடிந்த பயன். இப்படி பக்குவமுற்ற உயிர்களுக்கு சிவமாம் தன்மையினை நேரே வழங்கியும் பக்குவமில்லாத உயிர்களுக்கு அந்த பக்குவத்தை அடையும்படியும் பெருமான் செய்வது அவருடைய திருக்கருணை. இதனை சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலத்து மன்றவர் என்று சிதம்பர மும்மணி கோவையிலே ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற உயிர்களுக்கு கருணை செய்ய வேண்டும் என்றால் இறைவனின் மகத்துவம் என்பது மிக பெரியது. அதற்கு உவமை கூற முடியாது, ஒப்பு கூற முடியாது. எல்லா பொருளையும் தன்னுள் வியாபியமாய் அடக்கிக் கொண்டு அவற்றினும் பெரிய பொருளாய் சர்வ வியாபகமாய் நிறைந்து இருக்கும் கடவுள் தன்மைக்கும், எல்லா பொருட்களின் உள்ளும் அதிநுட்பமாய் கலந்து நிற்கும் இறை தன்மைக்கும், இந்த கலப்பு காரணமாக உயிர்களிடம் கொண்ட எல்லையில்லாத பெரும் கருணைக்கும், எவரும் எளிதில் இதை உணர்ந்து பெற முடியாத மிகவும் அரிய பொருளாயிருக்கும் தன்மைக்கும், இந்த தன்மைகளிலெல்லாம் ஒன்றில் கூட தனக்கு ஒப்பாக வேறு ஒரு பொருளும் இல்லாத பெருமை உடைய ஒரே பொருளாயிருப்பவர் எம்பெருமான். இத்தகைய வல்லமை உடைய இறைவன் உயிர்களை தன்னைப் போலவே ஆக்குவது எவ்வாறு என்றால், ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்கப் போக்கும் அவன் போகா புகழ் என்பது அடுத்த குறள். ஒப்பில்லாத பெருமைகள் உடைய இறைவன் மாயையின் காரியமாகிய தனு, கரணம், புவனம், போகம் ஆகிய எல்லாவற்றையும் மாயையில் இருந்து உயிர்களுக்காக, உயிர்களின் ஆணவமல நீக்கத்தின் பொருட்டு படைத்து, ஒவ்வொன்றையும் அது அதற்கு நிர்ணயித்த கால எல்லை வரை நிலை பெறுமாறு மாயாமல பரிபாகத்தின் பொருட்டு காத்து, ஆன்ம அறிவு விளக்கம் பெற்றபோது அந்த ஆணவமலத்தோடு தனுகரண முதலான மாயா காரியங்களையும் ஒரு சேர நீக்கி, கண்மமல பரிபாகத்தின் பொருட்டு ஒடுக்கி உயிர்களை தன் திருவடியிலே அடங்குமாறு செய்வார் இறைவர். எனவே அந்த இறைவனே போகா புகழாக, உயிர்களுக்கு நீங்காத புகலிடமாக இருக்கின்றார். இனி இப்படிப்பட்ட அதிசூக்ஷ்ம சித்தான இறைவனை உயிர்கள் எவ்வாறு அறிந்து வழிபட்டு உய்வு பெறும் என்றால், அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன் என்று அடுத்ததாக விளக்கப்படுகின்றது. இறைவன் அனைத்து உலகையும் உயிர்களையும் தமது உடைமையாகவும் அடிமையாகவும் உடையவர். அப்படிப்பட்ட பெருமான் அறிஞர்களுக்கு, அதாவது சிவஞான விளக்கம் பெற்ற ஞானிகர்களுக்கு அவரது ஸ்வரூப நிலையான அறிவு வடிவிலே நேரே வழிபடுமாறு அருளுவார். யோகியர்களுக்கு அரூப திருமேனியிலும், கிரியையாளருக்கு ரூபாரூப திருமேனி, அது சிவலிங்கம், அதிலும், சரியையாளர்களுக்கு உருவத் திருமேனி மாகேஸ்வர திருமேனியிலும், இந்த உயிர்களெல்லாம் அந்தந்த நிலையிலே இருக்கின்ற உயிர்களெல்லாம் பெருமானை அறிந்து வழிபட்டு உய்யுமாறு இறங்கி நின்று அருள் புரியும் கருணைக் கடலாய் இருப்பவர். ஆன்மாக்கள் உய்தி பெறுவதற்கு ஒரே புகலிடமாக இருப்பவர் மோட்ச காரணனாகிய சிவபெருமான். தன்னுடைய ஐந்தொழிலுக்கு திருமேனி வேண்டி நிற்பவன் அல்லன் என்றாலும், அதிசூக்ஷ்ம சித்து பொருளாய் அறிவு ஸ்வரூபியான இறைவனை அவனுடைய அந்த ஸ்வரூப நிலையில் வழிபட தகுதி படைத்தவர்கள் சிவஞானம் கைவரப் பெற்ற ஞானியர்கள் மட்டுமே. அவர்கள் மட்டுமே இறைவனது அந்த ஸ்வரூப நிலையை வழிபட்டு உய்தி பெற முடியும். ஆனால் மற்றவர்களும் பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களின் அறிவுக்கும் எட்டும்படி பெருமான் தன்னுடைய ஸ்வரூப நிலை அதிலிருந்து படிப்படியாக இறங்கி அரூபம், ரூபாரூபம், ரூபம் என்று
படிப்படியாக இறங்கி இந்த திருமேனிகளிலே நின்று அருள் புரியும் கருணை உடையவன். இதனைத்தான் திருவாதவூரடிகள் புராணத்திலே சிவபரம்பொருள் உத்தமோத்தம ஞானதேசிகராக எழுந்தருளியிருந்து சாஸ்திர தீட்சை செய்தருளும் இந்த திருப்பாடலிலே தான் கொள்கின்ற மாசில்லாத திருவுருவங்கள் 3 என்று திருவாதவூரடிகளுக்கு உபதேசித்து அருளுகின்றார். அவை உருவம், அருவுருவம், அருவம் என்ற 3 நிலைகள். கோயில் என்று போற்றப்படுகின்ற சிதம்பரத்திலே இந்த 3 நிலைகளிலும் சிவபெருமான் காட்சி கொடுப்பது சிதம்பரத்தின் கூடுதல் சிறப்பு. சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவ கோலத்தில் ஆனந்த நடராஜராகவும் சிவகாமி அம்மையாகவும் காட்சி தருவது உருவநிலை. சிவலிங்க ரூபத்தில் திருமூலஸ்தானநாதராக காட்சி தருவது அருவுருவ நிலை. அருவமாக தரிசனம் தருவது ஸ்படிகலிங்கம். சிதம்பர ரகசிய ஸ்தானம் என்பது இறைவனின் ஸ்வரூப நிலை என்று சிதம்பர க்ஷேத்திரத்திலே பெருமான் ஸ்வரூப நிலை மற்றும் தடஸ்த நிலையான ரூபம், அரூபம், ரூபாரூபம் என்ற 3 நிலை, இவ்வாறு 4 நிலைகளிலும் இறைவன் அருள்பாலிப்பது சிதம்பர புண்ணிய க்ஷேத்திரத்திலே. எனவே எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மணிமன்றுள் நிறைந்து என்று எந்த நிலையில் இருப்பவர்களும், ஆன்ம அறிவிலே பக்குவத்திலே எந்தவித பக்குவ நிலையிலும் இருப்பவர்களும் கண்டு அறிந்து வழிபடும்படி பெருமான் வீற்றிருப்பது சிதம்பரத்திலே என்று எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மணிமன்றுள் நிறைந்து என்று போற்றி பகுருடையில் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அருளுகின்றார். சொல் உருவில் சுடர் 3ஆய் உருவம் 3ஆய் தூ நயனம் 3ஆகி என்று அருளுவார் அப்பர் பெருமான். கந்தபுராணம் திரு அவதார படலத்திலே ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுவார். உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே என்று அருளுகின்றார். இன்னும் கந்தபுராணம் சூரன் அமைச்சியல் படலத்திலே அமைக்கின்றார் ஒரு திருப்பாடல். தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உரு கொண்டது என்ன காரணம் என்று ஏல் ஐந்தொழில் இயற்றி முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேறு அருளுவான் நினைந்த பேர் அருளே என்று தனக்கு ஒப்புமையில்லாத பரம்பொருள் தனி உருவம் கொண்டது என்ன காரணம் என்றால் பஞ்ச கிருத்தியம் செய்து 6 உயிர்களின் பாசங்கள் முழுவதையும் நீக்கி பின்னர் மோட்சம் தருவதற்காக அருளுவதற்காகத்தான் என்று இந்த திருப்பாடலிலே ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். சைவ சித்தாந்த சாஸ்திரமான சிவஞான சித்தியாரிலே உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அரு உரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய 3 நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே என்று ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளியிருக்கின்றார். எனவே மேலே காட்டிய ஹேதுக்களாலே இறைவனார் ஸ்வரூப நிலையிலிருந்து தடஸ்தமான அரூபம், ரூபாரூபம், ரூபம் என்று 3 நிலைகளிலே இறங்கி வருவது அன்பர்களின் பொருட்டு என்பது பெறப்படுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.